குமார் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையன். டெய்லி வேலை, ஒரு ஸ்மால் கம்பெனில டேட்டா என்ட்ரி. சேலரி ஜஸ்ட் இனஃப். அவன் லைஃப்ல ஒரு ட்ரீம் இருந்தது. ஒரு நாள் பெரிய பிசினஸ்மேன் ஆகணும். ஆனா அவன் எப்பவும் சொல்வான், நாளை பார்க்கலாம். ஒரு நாள் பஸ்ல போறப்போ ஒரு வயதான ஐயா அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். ஐயா, மகனே, உனக்கு ஒரு பெரிய சான்ஸ் வரும். ஆனா அத நீ ரெகக்னைஸ் பண்ணணும். குமார் சிரிச்சு விட்டான். இப்படி மோட்டிவேஷனல் டயலாக் எல்லாம் நிறைய கேள்விப்பட்டேன். ஆஃபீஸ்ல ஒரு நாள் முதல் வாய்ப்பு வந்தது. பாஸ் அனௌன்ஸ் பண்ணார், ஒரு நியூ ப்ராஜெக்ட், யாராவது ஹேண்டில் பண்ண வில்லிங்கா இருக்கீங்களா? அது ரிஸ்கி, ஓவர் டைம், டென்ஷன். குமார் மனசுல, இது கஷ்டம், நான் சேஃபா இருக்கேன். ஹீ ரிஜெக்ட் பண்ணிட்டான். அந்த ப்ராஜெக்ட் எடுத்தவன் லேட்டர் ப்ரொமோஷன் வாங்குறான். இரண்டாவது வாய்ப்பு வந்தது. ஒரு ஃப்ரெண்ட் சொல்றான், ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாமா? ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் தான். குமார், நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். அந்த ஸ்டார்ட் அப் 2 வருடத்துக்கு பிறகு பெரிய சக்சஸ் ஆகுது. மூன்றாவது வாய்ப்பு, ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஆஃபர் வந்தது. ஃப்ரீ பிசினஸ் ட்ரெய்னிங், லிமிடெட் சீட்ஸ். அவன் நினைச்சா இது ஸ்கேமாக இருக்கும். ஸ்கிப் பண்ணிட்டான். அதை அட்டென்ட் பண்ணவங்க நல்ல growth அடைஞ்சாங்க. அப்போதான் அவனுக்கு புரிந்தது. ஒரு நாள் அதே பஸ்ல அந்த ஐயாவை மீண்டும் பார்த்தான். குமார் கேக்குறான், எனக்கு சான்ஸ் வரலையே. ஐயா சிரிச்சு சொல்றார், நீயே மறந்துட்ட. நான் சொன்ன வாய்ப்பு 3 தடவை வந்துச்சு. நீயே அதை தள்ளி விட்டுட்ட. அவன் புரிந்து கொண்டான். குமார் அதிர்ச்சி. அந்த ப்ராஜெக்ட், அந்த ஸ்டார்ட் அப், அந்த கோர்ஸ் அனைத்தும் அவனோட வாழ்க்கைய மாற்றியிருக்கலாம். ஆனா அவன் பயம் பிளஸ் சோம்பேறித்தனம் அதையே டிஸ்ட்ராய் பண்ணிச்சு. அந்த நாளிலிருந்து குமார் ஒரு டிசிஷன் எடுத்தான். இனி எந்த சான்ஸ் வந்தாலும் ட்ரை பண்ணுவேன். இப்போ அவனுக்கு ஒரு புதிய வாய்ப்பு வந்திருக்கு. சில மாதங்கள் கழித்து ஒரு ஸ்மால் பிசினஸ் ஐடியா கிடைத்தது. இந்த முறை அவன் ஹெசிடேட் பண்ணல, ஆக்ஷன் எடுத்தான். 2 வருடம் கழித்து குமார் ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினியர். அவன் இன்டர்வியூல சொல்றான், வாய்ப்பு மறையாது, நாம் அதை பார்க்காமல் விடுறோம். இந்த கதையிலிருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? வாய்ப்பு நாக் பண்ணும்போது பயம் இல்லாமல் ஓபன் பண்ணுங்க, இல்லைன்னா அது மறைந்த வாய்ப்பாகி விடும்.